ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மஞ்சள் பூசணியை யூஸ் பண்ணி சிப்ஸ் தான் செய்ய போகிறோங்க. நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அவுட்புட் சூப்பராக வந்திருக்கு. ஸோ மஞ்சள் பூசணியை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி அதோட மேல் தோலை எல்லாமே பீல் பண்ணி எடுத்துக்கலாங்க. பீல் பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் பூசணிக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து தனியாக ஓரமாக வச்சுட்டு மஞ்சள் பூசணியை வந்து பீல் பண்ணதை கழுவிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இருந்து நம்ம சிப்ஸ் போடுறதுக்கு தகுந்த மாதிரி நீட்டமாக சின்ன சின்னதாக அங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதே மாதிரி எல்லா பூசணியையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் பக்கத்துலேயே தண்ணி காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மஞ்சள் பூசணியை அந்த தண்ணியில் போட்டு ஜஸ்ட் மினிட் கரெக்டாக ஒரு மினிட்லேயே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஸ்ட்ரெயின் பண்ண தண்ணியை கீழே விட்டுட்டு பூசணியை எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, இதுக்கு வந்து ஸ்பைசி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். ஏன்னா பேசிக்காகவே மஞ்சள் பூசணியில் வந்துட்டு ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம ஒரு பீஸாக எடுத்து நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு வந்து சீரியஸாகவே செம்ம அல்டிமேட்டுங்க. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.